ஒரு கிழமைக்கு முதல்ல நாம ஒரு வீடியோ செஞ்சிருந்தோம். கொழும்பே அல்லது நாடே அதிரக்கூடிய அளவிலான ஒரு கைது நடவடிக்கை நடக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த விஷயத்தினுடைய ஆரம்பம் இன்றைய நாள்ல ஆரம்பிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி பேசப்படுது. பரவலா பேசப்படுது. அது என்ன விஷயம் அப்படின்றத பார்த்துட்டு இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளையும் பார்க்கலாம். அதாவது பொதுவா சொல்லப்போனா, இப்ப நடக்கிற கைது நடவடிக்கைகள்லாம் அரசு திணைக்களங்களுடைய லஞ்ச ஊழல் தொடர்பான, முன்னாள் அமைச்சர்கள் லஞ்ச ஊழல்கள் தொடர்பான கைது நடவடிக்கைகள், பழைய வழக்குகளுடைய தீர்ப்புகள் என்று ஏராளமான விஷயங்கள் கடந்த நாட்கள்ல நடந்து கொண்டிருக்கு. குறிப்பா லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இப்பொழுது மிகப்பெரிய அளவிலான கைது நடவடிக்கைகள செய்து கொண்டிருக்காங்க. இத தாண்டி இப்ப பேசப்படுற விஷயம்னு சொன்னா, திணைக்கள அதிகாரிகள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள தான் கைது செய்றீங்க. குற்றஞ்சாட்டப்பட்ட முக்கியமானவங்க யாரும் கைது செய்யப்படலையே! அப்படி என்ற பல விமர்சனங்கள் அரசாங்கத்து மேல இருக்கு. ரைட். இன்றைய நாள்ல நடந்திருக்க கைது அப்படின்னு சொன்னா, காணி மீட்பு அபிவிருத்தி கூட்டுத்தாபனத்துடைய முன்னாள் தலைவர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க கைது செய்யப்பட்டது ஓகே. இதுவும் ஒரு கூட்டுத்தாபனத்தினுடைய அல்லது அரசு திணைக்களத்தினுடைய கைது நடவடிக்கை தானே அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லலாம். ஆனா, இந்த கூட்டுத்தாபனம் யாருக்கு கீழ இருந்தது? எந்த ஆட்சி காலத்துக்கு கீழ இருந்தது? யாருடைய நேரடி கண்காணிப்புல இருந்தது? நேரடி தொடர்போட இருந்தது? அப்படின்ற பல விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு. எனவே இந்த விஷயங்கள இன்றைய நாள்ல ஒரு பேசு பொருளாக மாற்றியிருக்கு. காரணம் அடுத்து வரப்போற கைது நடவடிக்கை அந்த மாதிரியான ஒரு பெரிய கைது நடவடிக்கையாக இருக்கும். இனிமே தான் பெரிய முதலைகள் சிக்க போறாங்களோ அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் இப்பொழுது பேசப்படுது. இன்றைய நாள்ல காணி மீட்பு கூட்டுத்தாபனம் அபிவிருத்தி நகர அபிவிருத்தி இந்த மாதிரியான விஷயங்கள் இதுக்குள்ள வந்தது. எம்.ஆர். ஸ்ரீமதி மல்லிகா குமாரி இன்றைய நாள்ல கைது செய்யப்பட்டிருக்காங்க. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால கைது செய்யப்பட்டிருக்காங்க. 2012ஆம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தினுடைய காலகட்டத்துக்குள்ள பாதுகாப்பு செயலாளர், பாதுகாப்பு அமைச்சராக இருந்த கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் இந்த நில மீட்பு, நகர அபிவிருத்தி இந்த பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டுல தான் வச்சிருந்தார். அதாவது டிஃபென்ஸுக்குள்ள தான் இதெல்லாம் இருந்தது. எனவே அவர் பாதுகாப்பு பிரிவுக்குள்ள இருந்தபடியா அந்த பகுதி எல்லாமே அவற்ற கட்டுப்பாட்டுல தான் இருந்தது. அந்த கட்டுப்பாட்டினுடைய நேரடி திணைக்களம் தான் இது. இந்த திணைக்களத்துல இருந்த தலைவர் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, அதாவது ஒரு வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிச்சாங்க. நகர அபிவிருத்தி, அந்த கால்வாய், அதாவது மழை நீரால தேங்கி நிற்கிற பிரதேசங்களை கால்வாய்களை அமைத்து பாதைகளை சுத்தப்படுத்துறது, பாதைகளை அபிவிருத்தி செய்யற வகையில வெரஸ் கங்கா அப்படின்ற ஒரு வேலை திட்டம். இந்த வேலை திட்டம் பல அபிவிருத்தி திட்டங்கள் செய்யப்பட்ட ஒரு வேலை திட்டம் தான். ஆனா இதனுடைய ஆரம்ப நிகழ்வு நடந்தது 2012ஆம் ஆண்டு. இந்த ஆரம்ப நிகழ்வுக்கு பல நிறுவனங்கள்கிட்ட டெண்டர் கோரப்பட்டது. இந்த நிகழ்வை நடத்துறதுக்கான செலவை தாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிறுவனங்களும் ஒவ்வொரு கொடுத்திருப்பாங்க. ஆனா இவங்க எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு இந்த காணி மீட்பு அபிவிருத்தி திணைக்களத்தினுடைய சேர்மனா இருந்தவங்க, இன்றைக்கு கைது செய்யப்பட்டவங்க என்ன செஞ்சுக்காங்கன்னா, அதெல்லாம் தள்ளிட்டு தனக்கு தெரிந்த ஒரு நிறுவனத்துக்கு அல்லது அரச நிதி கொஞ்சமா ஓரளவுக்கு தான் கொடுப்பாங்க. இந்த அளவு தான் இருக்கு. அந்த நிதியை விட்டுட்டு அதுக்கும் அதிகமா பல மடங்கு 27 மில்லியன் ரூபாய்களை இந்த நிறுவனத்துக்கு தானா கொடுத்து இந்த ஆரம்ப நிகழ்வை நடத்தியிருக்காங்க. இதனால அரசுக்கு மிகப்பெரிய அளவான நட்டம் ஏற்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால வழக்கு தொடரப்பட்டு அவங்க இன்றைய நாள்ல கைது செய்யப்பட்டிருக்காங்க. எனவே இதனால என்ன நடக்க போகுது அப்படின்ற பல கேள்விகள் எல்லார்ட்டையும் இருக்கும். ஆனா நான் முதல்ல சொன்ன மாதிரி நேரடியா முன்னாள் ஜனாதிபதி, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர், பாதுகாப்பு அமைச்சர் கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களுடைய ஆட்சி காலத்துல, அவங்களுடைய அந்த அமைச்சு காலத்துல இந்த திணைக்களம் அவங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருந்ததுன்றதான் இதுல இருக்க மிக முக்கியமான விஷயமே. இதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்க போகுது, அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்க போகுது, என்ன விசாரணைகள் இருக்க போகுது அப்படின்ற பல விஷயங்கள் இருக்கு. இந்த விஷயம் இன்றைய நாள்ல பரவலா பார்க்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு செய்தியாக மாறி இருக்கு. இன்றைய நாள்ல அமைச்சர்கள் 2 பேரு மிகப்பெரிய அளவான விஷயங்களை பேசியிருக்காங்க பாராளுமன்றத்துல. அமைச்சர் விமல் ரத்நாயக்க, அதே போல சுனில் ஹந்தனேத்தி. இவங்க 2 பேருமே மிக மிக முக்கியமான விஷயங்களை வெளிப்படுத்தி இருந்தாங்க. அதுல அவங்க என்னென்ன பேசினாங்க அப்படின்றத பார்க்க போறோம். குறிப்பா நேற்று ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸோட இணைக்கப்பட்ட புதிய விமானம் பத்தி, அதாவது விமானம் பலதரப்பட்ட விமர்சனங்களுக்குள்ளாகி இருக்கு. என்னண்டு வாங்கினாங்க, இது புதுசா பழசா, என்ஜின் பழசா, இல்ல பெயிண்ட் அடிச்சாங்களா, லீஸுக்கு வாங்கினாங்களா, இல்ல உண்மையா சொந்தமா காசு கொடுத்து வாங்கினாங்களா, இது எத்தனை வருஷத்துல எடுக்கப்பட்டது, எந்த மாதிரியான விமானம், பல விஷயங்கள் விமர்சனங்களுக்குள்ளாக இருந்தது. நேற்று முழுவதும் இதுதான் பேச்சாக இருந்தது. ඊයේ ප්ලේන් එකක් ආවා. අපි දුටුවාකරු කතානායකතුමනි ලංකාවේ මිනිස්සු කොච්චරනම් මේ ගුවන් සේවයට ආදරේද කියලා. මම හිතන්නේ ජීවිතේට ප්ලේන් එකක ගියපු නැති මිනිස්සු පවා අපි ලීස්
ලීස් කල්ලා ප්ලේන් එකක් ගේනකොට ඒ ප්ලේන් එක අපි දැක්ක කොච්චර මිනිස්සු අගය කරනවා. ඔබතුමා කියන්න ඕන මේක අපි ප්‍රංශයේ අරගෙන තිබෙන්නේ ලීස් කරලා අපි මාසකට ඩොලර් 2,75,000ක් වගේ මුදලක් තමයි ගෙවන්න තියෙන්නේ. ඒක ගුවන් සේවයක් ගුවන් යානයක් වගේ එකක ආදායමත් එක්ක ගන්නකොට ඒක විශාල ප්‍රමාණයක් නෙමෙයි. இந்த விமானம் வந்து லீஸுக்கு தான் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த விமானம் வந்து 8 வருஷ குத்தகை லீஸுக்கு எடுக்கப்படுது. 8 வருஷத்துக்கு பிறகு திருப்பி கொடுக்கப்படும். ஆனா இந்த 8 வருஷத்துக்குள்ள ஒவ்வொரு மாதத்துக்கும் இந்த விமானத்துக்கு செலுத்தப்படுகின்ற தொகை 2,75,000 அமெரிக்க டாலர்கள். 2,75,000 அமெரிக்க டாலர்கள் போது இலங்கை ரூபாவில் கிட்டத்தட்ட 8,39,00,000 மாதம் செலுத்தணும். இது 8 வருஷத்துக்கு ஆனா குத்தகையா இருக்க போகுது. නමුත් ගරු කතානායකතුමනි අද අපිට බොහෝ උපදෙස් දෙන්න. මේ රාජපක්ෂලා රනිල් වික්‍රමසිංහලගේ පාලනවල හොරකම් කළා. මොකද ඔබතුමා දන්නවා එයාබස් ගනුදෙනුවේ දෙපැත්තටම හොරකමක් වුණා. එයාබස් ගන්න රාජපක්ෂලා හොරකම් කළා. ඒ ගිවිසුම කැන්සල් කරන්න රනිල් වික්‍රමසිංහ ආණ්ඩුවේ ලොක්ක හොරකම් කළා. கடந்த காலங்கள்ல இந்த விமானங்கள் எல்லாமே வந்து கொள்வனவு செய்யப்படும் அப்படின்ற பலதரப்பட்ட கோரிக்கைகள் இருந்தது. மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி நேரடியாக ஒரு குற்றச்சாட்டு இருந்தாரு. மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்துல மிகப்பெரிய ஊழல் இந்த விமான கொள்வனவுல இருந்திருக்கு. அதே போல ரணில் விக்ரமசிங்க ஆட்சி காலத்துல அதை கேன்சல் பண்ணாங்க வேணாமன்னு சொல்லி. அதுலயும் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற பல குற்றச்சாட்டுகள் நேரடியாகவே முன்வைக்கப்பட்டது அவங்களுடைய உரைகள்ல. අපි දැන් මේ ලීස් කල්ලා ගෙන්නපකට අපි මාසෙට ගෙවන්නේ කරු කතානායකතුමනි ඩොලර් 2,75,000 මේ අපි ඊයේ ගෙනාපු ප්ලේන් එකට. අපිට ගෙනාපු නැති ඒ හොරකම් කරපු ප්ලේන් වලට අපි ගෙවන්න ඕන කරු කතානායකතුමනි මාසෙක ඩොලර් 8,00,000. இதுல அவங்க சொன்ன விஷயம் என்ன சொன்னா, மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்துல வந்து விமானங்கள் வாங்குறதுக்கு கோரப்பட்டது. அந்த நேரம் பல மில்லியன் கணக்கான ரூபாக்கள் நட்டமானது, ஊழலும் செய்யப்பட்டது. அதே போல அந்த கோரிக்கையை கேன்சல் பண்ணது ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம். அதிலும் வந்து பலதரப்பட்ட நட்டமும் பலதரப்பட்ட ஊழலும் அதில் நடந்தது. இதன் காரணமாக வந்து இப்ப ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் ஒவ்வொரு மாதமும் 8 லட்சம் அமெரிக்க டாலர்கள் செலுத்தப்படுது. இந்த நட்டத்துக்காக செலுத்துறாங்க. அப்படி பார்க்கும்போது இலங்கை காசுல கிட்டத்தட்ட 24 கோடி ஒவ்வொரு மாசமும். விமானமே இல்லை, ஆனா வாங்கின விமானத்துக்கு 2,75,000 தான் கட்டப்படுது. ஆனா வாங்காத கொண்டே வரப்படாத விமானத்துக்கு 8 லட்சம் டாலர்கள் ஒவ்வொரு மாதமும் கட்டப்படுது. அப்படின்றது இந்த நிறுவனம் இவ்வளவு பங்குரத்தானத்துக்கும் இவ்வளவு பாதாளத்துல போனதுக்கும் இது மாதிரியான ஊழல்கள் தான் மிகப்பெரிய காரணமா இருக்கு. இது மாட்டு மக்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக பல விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி இன்றைய நாள் அவங்களோட உரையில இருந்தது. ඒ කියන්නේ මේ වගේ තව ප්ලේන් 3ක ගානක් අපි ඒ හොරකම නිසා ගෙවනවා. එහෙම රටක් තමයි අපි මේ කරන්නේ. ඒ නිසා මම ලංකාවේ මිනිස්සු ගැන ඇත්තටම ඊ හරිම ආදරයක් ඇති වුණා. කවදාවත් ප්ලේන් එක ගියපු නැති සමහර ජීවිත කාලෙම ප්ලේන් එක යන්නේ නැති මිනිස්සු පවා. එයාබස් එක මේ ප්ලේන් එක අහසේ යනකොට අපි දැක්කා කොච්චර කියන්නේ ලංකාවේ හැදෙනවා කියන විශ්වාසය මම හිතන්නේ ඒ ප්ලේන් එක අරගෙන. அதே போல அமைச்சர் ஹந்துனித்தி அவர்கள் சொன்ன விஷயம், இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, ரணில் விக்ரமசிங்க ஆட்சி காலத்துல, அவருடைய ஆட்சி காலத்துல வந்து இந்த விமான சேவையை ஒரு ரூபாவுக்கு கூட விற்க முடியாது. ஒரு நம்ம தமிழ்ல நம்ம சொன்னா 1% உதவாத நிறுவனம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸ்ரீலங்கன் ගුවන් සේවය රනිල් වික්‍රමසිංහ රාජපක්ෂ ආණ්ඩු දෙකම රුපියලකටවත් ගන්න බැරි තැනට විකුණා. அந்த மாதிரி தான் இருந்தது. யாருமே வாங்க மாட்டாங்க, சும்மா கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்கன்ற அளவில் அந்த அளவு பாதாளத்தில் இருக்கிற ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் வந்து எப்படி கடந்த காலங்களில் தவறுதலா பயன்படுத்தப்பட்டதுன்னு சொன்னா, இப்ப ரணில் விக்ரமசிங்க ஆட்சி காலத்துல ஒரு அதிகாரி, முக்கியமான ஒரு அதிகாரி வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்காரு. அவருக்கு நாம வேலை முடிஞ்சு ட்ரெயின்லயோ பஸ்லயோ வீட்டுக்கு போவோம். அதே மாதிரி அவரு வேலை முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மூலமா ஆஸ்திரேலியா போவாரு. அங்கிருந்து திங்கக்கிழமை வேலைக்கு வருவார் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பயன்படுத்தி. இந்த மாதிரி முறைகேடாக பயன்படுத்தி இந்த நிறுவனத்தை பாதாளத்துல தள்ளி இருக்காங்க. ඔයගොල්ලෝ හොරකම් කරලා බල්ලෝ ගේන්න පිටරට සිංගප්පූරුවට ගුවන් යාන ඇරියා. රන්සි වික්‍රමසිංහගේ සහෝදරයාට රනිල් වික්‍රමසිංහ පත්තර ප්‍රධාන විධායක අධ්‍යක්ෂක ඕස්ට්‍රේලියාව හිටියේ. එයා සිකුරාදට වැඩ ඇරිලා එයා බස් එකෙන් තමයි ගෙදර යන්නේ. අපේ මිනිස්සු රජයේ සේවකයා වැඩ ඇරිලා කෝච්චියේ යන්නේ. හැබැයි රනිල් වික්‍රමසිංහගේ විධායක අධ්‍යක්ෂක එයා බස් එකෙන් තමයි යන්නේ. සිකුරාදට යනවා වැඩ ඇරිලා සඳට එයා බස් එක කොළඹට එනවා. මගියෝ හිටියත් එකයි නැතත් එකයි. එහෙම තමයි ශ්‍රී ලංකන් ගුවන් සේවයේ පාඩු කරේ. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. பார்க்கும்போது நீங்க என்ன சொல்றீங்க இதுகளை பற்றி அப்படின்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. பல விமர்சனங்கள் என்ற நாள்ல இவங்களுடைய பேச்சுக்கள் இருக்கு. நீங்க தான் நேரடியா சொல்றீங்களே இவங்க தான் குற்றவாளிகள், இவங்க தான் ஊழல் செஞ்சாங்கன்னு சொல்றீங்க. நீங்க தான் அரசாங்கம், ஏன் இன்னும் அவங்கள வந்து தண்டிக்கல, ஏன் அவங்கள கைது செய்யல, ஏன் அவங்கள விசாரணைக்கு கூட அழைக்கல அப்படின்ற ஒரு கருத்துக்களை இந்த வீடியோக்களுக்குள்ள பார்க்க கிடைச்சது. இதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் வரும் நாட்கள்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க எதிர்பார்த்து காத்திருக்கலாம். கொழும்பு நீதிமன்றம் இன்றைய நாள்ல ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அதாவது பிறந்தே 2 நாளான ஒரு குழந்தைய ஒரு தாய் 75,000 ரூபாவுக்கு விற்க முயற்சி செய்த குற்றத்துக்காக 7 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. 7 வருஷம் கடூழிய சிறை தண்டனை. 3 பிள்ளைகளுடைய
45 வயதுடைய தாய்க்கு தான் இந்த தண்டனை இன்றைய நாள்ல வழங்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தண்டப்பணமும் இருக்கு. அதை செலுத்த தவறுனா இன்னும் 6 மாத காலம் மேலதிகமான ஜெயில் தண்டனை, அதுவும் கடூழிய சிறை தண்டனையை அவங்க அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு தீர்ப்பை இன்றைய நாள்ல கொழும்பு நீதிமன்றம் வழங்கியிருக்கு. கடந்த நாட்கள்ல நாங்க பெருசா விமர்சிச்ச பல விஷயங்கள், இன்றைக்கு வரைக்கும் விமர்சிக்கிற பல விஷயங்கள் விஷயத்துல மிக முக்கியமானது இந்த பேருந்து விபத்துகளும் பொது போக்குவரத்துல இருக்கிற மிகப்பெரிய குறைபாடுகளும். இந்த குறைபாட்டை நிவர்த்தி செய்யறதுக்காக இப்பொழுது அரசாங்கம் ஒரு புதிய திட்டத்தை ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கொண்டு வர போறாங்க. விமல் ரத்நாயக் அவர்கள் அமைச்சர், போக்குவரத்து அமைச்சர் இந்த நாள்ல பேசிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, கடந்த நாட்கள்ல விபத்துக்கள், குறிப்பா இரவு நேரங்கள் பயணிக்கிற பேருந்துகள், சாரதிகள் நித்திர கொள்றது, சாரதிகளுடைய கவலையின, ஓவர் ஸ்பீட், அதிகளவான மக்களை பேருந்துகளில் ஏத்துறது, அளவுக்கு அதிகமா, இந்த மாதிரியான விஷயங்களால பல விபத்துகள் தொடர்ச்சியாக இடம்பெறுது. இதை கட்டுப்படுத்துறதுக்கு சிசிடிவி பொருத்துங்க அப்படின்ற பல கோரிக்கைகள் நிறைய பேரிட்டு வந்தது. ஆனா அவர் என்ன சொன்னாருன்னா, சிசிடிவி பொருத்தனா அதையும் ஒருத்தர் தானே வந்து பார்க்கணும், அவர் நித்திரோண்டா என்ன செய்யறது? அதுக்காக இப்ப ஏஐ தொழில்நுட்பத்தை இந்த பேருந்துகள்ல பயன்படுத்த போறாங்க. நித்திர கொள்றதுல இருந்து, வேகமா போறதுல இருந்து, அளவுக்கு அதிகமான மக்கள் பயணிக்கிறாங்களா பேருந்துன்ற பல விஷயங்களை ஒரே இடத்துல கண்காணிக்கக்கூடிய ஏஐ தொழில்நுட்பம் இப்பொழுது பயன்படுத்தப்பட போகுது. ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 40 சிடிபி, அதாவது அரசு பேருந்துகளுக்கு இது பொருத்தப்படும். தனியார் பேருந்துகளுக்கும் இது பொருத்துவதற்கான கட்டாயம் இனி வருகின்ற நாட்கள்ல வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால பேருந்து விபத்துகளையும், இரவு நேரத்தில் ஏற்படுற சாரதிகளுடைய கவலையினத்தையும், சாரதிகள் நித்திர கொள்றதையும் இதனால அவதானிக்க முடியும், இதனால கட்டுப்படுத்த முடியும் அப்படின்ற விஷயத்தை அமல்படுத்த போறாங்க. ஒரு நல்ல விஷயமாக இது இருக்கு, பாராட்டக்கூடிய விஷயமாகவும் இது இருக்கு. எனவே இந்த விஷயங்கள் தான் இன்றைய நாள்ல அதிகமா பார்க்கப்பட்ட செய்திகள். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் முதல் கமெண்ட்ஸ்லையும் இருக்கு, ஃபாலோ பண்ணி வைங்க. சுருக்கமான மிக முக்கியமான செய்திகளை அதுல நீங்க அறிந்து கொள்ளலாம்.